ஆனால் நம்மளை பொறுத்தவரைக்கும் தமிழ் மொழியில் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற மொழி உடைய இலக்கண இலக்கிய உள்ள மொழி எந்த மொழியும் கிடையாது. உள்ள தமிழகத்தில் இந்திய உலகத்தில் 7102 மொழி இருக்கு. உலகத்தில் 7102 மொழியில இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 1628 மொழிகள் இருக்கு. இந்தியாவில் மட்டும் 1628 மொழி இருக்கு. அந்த மொழிகளில் யுனெஸ்கோ என்கிற பொது நிறுவனம் என்ன உலக பொது நிறுவனம் என்ன சொல்றான்னா, தமிழர்களுக்கு சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லடா, உங்களுக்கு இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் இருக்குது. அதனால தான் உங்களுடைய அருமை, தமிழுடைய அருமையும் தெரியல, பெருமையும் தெரியல. அதனால தான் நீங்கள் எல்லாத்திலுமே நீங்கள் தாழ்ந்து இருக்கிறீங்கன்னு அவனே சொல்கிறான். அந்த அளவுக்கு நம்ம தமிழ் மொழிக்கு பெருமை இருக்கு. அந்த பெருமையை நம்ம அறியாமல் இருக்கோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஜீசஸ் அவர்கள் தன்னுடைய மதத்தை பரப்புவதற்கு, அவர் மதத்தை பரப்புவதற்கு ஒளிவுமலை என்ற இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒளிவுமலையில் அமர்ந்து என்ன பண்ணுறாருன்னா, தன் மதத்தை பரப்ப வேண்டும். அப்படி பரப்பும்போது உலகம் முழுவதும் 12 சீரோடு உட்காந்து பேசுகிறார். பேசி முடிவெடுக்கிறார். அந்த பேசி முடிவெடுத்து எந்தெந்த மொழியில் நம்ம தேர்ந்தெடுக்கலான்றப்போ, உலகத்தில் இருக்க 7102 மொழிகளில் தேர்ந்தெடுத்த மொழி எதிரானாக்கா 35 மொழியை தேர்ந்தெடுக்கிறார். அந்த 35 மொழியில எந்த மொழி வருதுனாக்கா சிங்கிள் டிஜிட்ல 9வது மொழியா தமிழ் மொழி வருது. ஜீசஸ் அவர்கள் அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ் மொழியை, நம்ம கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்கு தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்திருக்கார். இதை நான் சொல்வதற்கான இன்னும் கூட ஒளிவுமலையில் அந்த மலை குகை கல்வெட்டில், அந்த கல்வெட்டில் இன்னும் அந்த பதிவு பேர் இருக்கு. யார் தமிழ் மொழின்ற வார்த்தை இன்னும் லத்தீனில் பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு பார்த்தாலும் அங்கே இஸ்ரேலுக்கு போகக்கூடிய பார்த்து அந்த இன்னைக்கு காட்சியை பார்க்கலாம். இதை சொல்வதற்கான ஜீசஸே தேர்ந்தெடுக்கப்பட்ட மொழி தமிழ் மொழி. ஆனால் இந்த தமிழ் மொழிக்கு என்ன மரியாதை இருக்குன்னு பார்த்தோம்னா, இன்றைய தினம் புறந்தள்ளப்பட்டிருக்கும்.